நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகி தஅவத்தல் மதுலூம் ஃப இன்னஹா லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு, அநீதி இழைக்கப்பட்டவனின் துஆவுக்கு நீ அல்லாஹுவை பயந்துகொள். அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு பயந்துகொள். அந்த அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த ஒரு திரையும் இல்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அநீதி இழைக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மனிதன் காஃபிராக இருந்தால் கூட அவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அவனுக்கும் அல்லாஹு தாலா நீதி வழங்குவான். அல்லாஹ் நீதியாளன், கருணையாளன், நீதிமிக்க கருணையாளன். அல்லாஹ் நீதி வழங்கக்கூடியவன். அப்போ அநீதி இழைக்கப்பட்ட மனிதன் காஃபிராக இருந்தாலும் அவனுக்கும் அல்லாஹ்விடத்தில் நீதி கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக உலகத்தில் ஒரு நாட்டில் அநீதி இழைக்கப்பட்ட சமூகம் வாழுகிறது என்று சொன்னால் அது பலஸ்தீன் மக்கள், பலஸ்தீன் முஸ்லிம்கள். அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அவர்கள் அனுபவித்த துன்பங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. தங்களின் நிலத்தை இழந்து சொந்த நாட்டிலேயே அகதிகளை போன்று வாழ்ந்து பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். 75 ஆண்டுகளுக்கு மேலாக உலக நாடுகளில் அநீதி இழைக்கப்பட்ட ஒரு நாட்டின் சமூகம் என்று சொன்னால் அது பலஸ்தீன் மக்களைத்தான் சொல்ல முடியும். அவர்கள் ஒவ்வொரு முறை அநீதி இழைக்கப்படும் போதும், ஒவ்வொரு முறை ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இஸ்ரேலால் தாக்கப்படும் போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அநீதி இழைக்கப்பட்டு கையேந்தினார்கள். அவர்களின் துவா, அவர்களின் பிரார்த்தனை என்றைக்கும் வீண் போகாது. கடந்த 3 ஆண்டுகளாக காசாவின் மீது, காசாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள், முக்கியமான பகுதிகளின் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தி பல்லாயிரக்கணக்கான பச்சிளம் குழந்தைகளும், பல்லாயிரக்கணக்கான பெண்களும், பல்லாயிரக்கணக்கான அப்பாவி காசா பொதுமக்களும் படுகொலை செய்யப்படுவதற்கும், கை கால்களை, பல லட்சக்கணக்கான பலஸ்தீன் காசா மக்கள் கைகள் கால்களை இழந்து ஊனமாக, பல்லாயிரம் குழந்தைகள் ஊனமாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பல லட்சம் உயிர்கள் அநியாயமாக பறிபோயிருக்கிறது. தங்களுடைய அந்த இஸ்ரேல் அவர்களுடைய வீரத்தை ஹமாஸிடத்தில் காட்டுவதற்கு திராணி இல்லாமல், ஹமாஸோடு மோத முடியாமல், ஹமாஸிடத்தில் வீரத்தை காட்ட முடியாமல் அப்பாவி மக்களின் மீது வீரத்தை காட்டி அநியாயமாக கொத்து கொத்தாக கடந்த 3 ஆண்டுகளாக பலஸ்தீன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனின் மானமும் அவனுடைய உயிரும் அவனுடைய பொருளாதாரமும் புனிதமாக்கப்பட்டிருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தாலா காபத்துல்லாவை புனிதமாக ஆக்கியிருப்பது போன்று, துல்ஹஜ் மாதத்தை புனிதமாக ஆக்கியிருப்பது போன்று, மக்கா நகரத்தையும் துல்ஹஜ் மாதத்தினுடைய 9ஆம் நாளான அரஃபா நாளையும் அல்லாஹ் புனிதமாக ஆக்கியிருப்பது போன்று ஒவ்வொரு மனிதனின் உயிரையும் மானத்தையும் பொருளையும் அல்லாஹ் புனிதமாக ஆக்கியிருக்கிறான். புனிதமாக்கப்பட்ட பொருட்களில்தான் இன்றைக்கு ஒரு சிலர் கை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட ஒரு மூமின் ஒரு அடுத்த மனிதனின் மானத்தோடு, அடுத்த மனிதனின் பொருளாதாரத்தின் மீது, மானத்தின் மீது, உயிரின் மீது கை வைக்க மாட்டான் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை. உண்மையான முஸ்லிமுக்கு நபி அவர்கள் சொன்ன அடையாளம், அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. உண்மையான முஸ்லிம் தன்னுடைய நாவாலையோ கரத்தாலையோ பிறருக்கு தீங்கிழைக்காதவனே உண்மையான முஸ்லிம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் முஸ்லிம் சமூகத்தின் மீது பல பகுதிகளில் அநீதி இழைக்கப்படுவதை கடந்த பல வருடங்களாக நாம் பார்த்து வருகிறோம். நபி அவர்களின் காலம், நபி அவர்களின் காலத்துக்கு பிறகு நபி தோழர்களின் காலம், அதற்கு பிறகு கடந்த 1400 ஆண்டுகளாகவே அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட ஒரே காரணத்துக்காகத்தான் மூமின்களின் மீது, முஸ்லிம்களின் மீது பல அடக்குமுறைகளும் தாக்குதல்களும் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக காசாவின் மீது, காசா மக்களின் மீது, காசாவில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள், மருத்துவமனைகள், பள்ளிவாசல்கள் உட்பட பள்ளிக்கூடங்கள் வரைக்கும், கல்வி கற்கிற இடங்கள் வரைக்கும் அத்தனை இடங்களிலும்
ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தி, அந்த தாக்குதல் நடத்துவதற்கு ஏவுகணை வீசும் பொழுது அதில் எந்த விதமான குண்டை இஸ்ரேல் பயன்படுத்தியது, அந்த குண்டில் உள்ள மருந்துகள் என்ன, அது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று உலக நாடுகள், மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் இஸ்ரேலை கண்டித்தது. உலக நாடுகள் கண்டிக்காவிட்டாலும் ஒரு சில மனித உரிமை அமைப்புகள் கண்டித்தது. இஸ்ரேலுடைய அந்த அடாவடித்தனங்களை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னது. இந்த குண்டை பயன்படுத்தி காசாவின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள், காசா மக்களின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள், இது ஒரு போர் குற்றம் என்று சொல்லப்பட்டது. அந்த நாட்டுடைய பிரதமரை போர் குற்றவாளி என்றே சில அமைப்புகள் சொன்னது. நாமும் சொல்லுகிறோம், அந்த இஸ்ரேல் நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நெதன்யாகு போர் குற்றவாளி என்று நாமும் சொன்னோம். உலக நாடுகளும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறது, சில நாடுகள் சொல்லி கொண்டு தான் இருக்கிறது. கடந்த சில நாட்களாக இஸ்ரேலின் மீது ஈரான் தாக்குதல் நடத்துகிறது. இப்பொழுது ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதலை பொறுக்க முடியாமல் இஸ்ரேல் கதறி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் மீடியாக்களிலே வந்த செய்தி உங்களுக்கெல்லாம் தெரியும். ஈரான் தங்களின் நாடான இஸ்ரேலின் மீது கிளஸ்டர் குண்டு என்று சொல்லப்படுகிற கிளஸ்டர் குண்டுகள் பொருத்தப்பட்ட ஏவுகணைகளால் எங்கள் நாட்டை தாக்குகிறது, இது பெரும் போர் குற்றம் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. கடந்த சில நாட்கள், அதாவது 10 நாட்கள் கூட இல்லை, சில நாட்கள் ஈரான் அவர்களின் உச்சகட்ட தலைவரான அந்த ஈரான் நாட்டுடைய சுப்ரீம் லீடரான ஹாமினி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது. அவர் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய அநியாயமான படுகொலைக்கு, விதி மீறலுக்கு எதிராகத்தான் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எதிர்த்து ஈரான் யுத்தம் செய்து வருகிறது. ஈரான் யுத்தத்தை ஆரம்பிக்கவில்லை, யுத்தம் நடத்த வேண்டும், அதாவது நாங்கள் சண்டைக்கு வருகிறோம் என்று சொல்லவில்லை, தாக்கினால் திருப்பி தாக்குவோம் என்று தான் சொன்னார்கள். யுத்தத்தை ஆரம்பிக்கவில்லை, சண்டைக்கு வாங்கன்னு கூப்பிடவில்லை. ஈரானின் மீது திட்டமிடப்பட்டு யுத்தம் திணிக்கப்பட்டு இருக்கிறது. தங்களின் தலைவரை கொன்ற காரணத்தினால் அந்த அநீதிக்கு எதிராக, அக்கிரமத்துக்கு எதிராக ஈரான் இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்துகிறது. அமெரிக்க படைகளை எதிர்த்து தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறது. சில நாள் தாக்குதலை பொறுக்க முடியாமல் ஈரான் இஸ்ரேலின் மீது நடத்திய அந்த ஏவுகணை தாக்குதல்கள், டெல் அவீவ் மீது, ஹைபாவின் மீது, ஜெருசலம் மீது, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான இஸ்ரேலிய பகுதிகளின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை பொறுக்க முடியாமல் எங்களின் மீது கிளஸ்டர் குண்டுகள் பொருத்தப்பட்ட ஏவுகணைகளை கொண்டு ஈரான் தாக்குகிறது, இது பெரும் போர் குற்றம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் இதே போர் குற்றத்தை தான் பலஸ்தீன் மக்களின் மீது செய்தது. மேற்கு கரையில் வாழக்கூடிய, காசாவில் வாழக்கூடிய அந்த மக்களின் மீது, பலஸ்தீனர்களுக்கு சொந்தமான அந்த பலஸ்தீன் மண்ணை 80% அந்த நிலத்தை ஆக்கிரமித்து தங்களின் சொந்த நாட்டை 80%க்கு மேல் இழந்து 20% நிலத்தில், அதிலும் சொந்த நாட்டை இழந்து 20% நிலத்தில் வாழக்கூடிய பலஸ்தீன் மக்களை அந்த பலஸ்தீன் என்ற இடத்திலிருந்து முழுமையாக அகற்றக்கூடிய சூழ்ச்சிகளையும் சதித்திட்டங்களையும், முஸ்லிம்களே இல்லாத பலஸ்தீனை முழுவதுமாக கைப்பற்றி, முஸ்லிம்களே இல்லாமல் அந்த முழு பலஸ்தீனையும் முழு இஸ்ரேலாக மாற்றுவதற்கு பல சதித்திட்டங்களை பல ஆண்டு காலமாக இது செய்து வருகிறது. இன்றைக்கு 75 ஆண்டுகளாக அந்த மக்கள் கதறிய கதறல், அந்த மக்கள் சிந்திய கண்ணீர், அந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டது, அதை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்கவில்லை. சில மனித உரிமை ஆர்வலர்கள் குரல் கொடுத்தார்கள், சில நாட்டில் உள்ள பொதுமக்கள் குரல் கொடுத்தார்கள், சிலர் அவர்களுக்கு எதிராக நாமும் குரல் கொடுத்தோம். நம்மளை போன்ற பொதுமக்கள் தான் குரல் கொடுத்து அதை கண்டித்தார்களே தவிர எல்லா நாடுகளும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது. இஸ்ரேலை கண்டிக்கவில்லை, இஸ்ரேலை நிப்பாட்டி என்று சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய ஒரு சூழ்ச்சி, அவனுடைய ஒரு பெரிய கருணை என்னன்னு சொன்னால், எந்த போர் குற்றத்தை இத்தனை நாட்களாக, இத்தனை வருடங்களாக இஸ்ரேல் செய்ததோ, அந்த இஸ்ரேலின் மீது சில நாட்கள் ஈரான் தாக்குதல் நடத்திய உடனே அதை பொறுக்க முடியாமல் எங்களின் மீது இப்படிப்பட்ட குண்டுகளை பொருத்தப்பட்ட ஏவுகணைகளை வைத்து தாக்குகிறார்கள், இது போர் குற்றம் என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் சிந்தித்து பார்த்தால் இது போர் குற்றம் அல்ல. ஆரம்பித்து வைத்தது நீங்கள். இஸ்ரேலும் அமெரிக்காவும் யுத்தத்தை ஆரம்பித்து வைத்தது, ஈரான் யுத்தத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது. அப்போ தேவையில்லாமல் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி
உறங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தை சீண்டிவிட்டு அதுக்கு வெறியேற்றின மாதிரி ஒரு காரியத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்துவிட்டு அதனுடைய பலனை விளைவை இன்று அனுபவித்து கொண்டு இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனைக்கும் அல்லாவுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அதை இன்னைக்கு நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். பலஸ்தீன் மக்கள் இப்படித்தானே பாதிக்கப்பட்டிருப்பார்கள், காசா மக்கள் இப்படித்தானே கதறி இருப்பார்கள், இப்படித்தானே அழுதிருப்பார்கள், உடைமைகளை இழந்திருப்பார்கள். ஒரு குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த உறுப்பினர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் இழந்து, தான் குடியிருக்கும் வீட்டையும் இழந்து, கை கால்களை இழந்து தனி மனிதனாக அனாதையாக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ பல லட்சம் பிள்ளைகள் பலஸ்தீன் மண்ணிலே இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதையெல்லாம் இஸ்ரேல், அந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இதையெல்லாம் சிந்திப்பதில்லை. இந்த அநியாயத்தை நாம் நடத்தினோமே என்று அதை நினைத்து கவலைப்படவில்லை. தங்களுக்கு ஒரு பாதிப்பு என்று வந்தவுடனே போர்க்குற்றம் என்று இஸ்ரேல் கதறுகிறது. 75 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் கதறிய கதறலுக்கு இன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்கள் எந்த தவறை செய்தார்களோ, எந்த குற்றத்தை, எந்த அநீதியை அந்த மக்களின் மீது கட்டவிழ்த்து விட்டார்களோ, அதே போன்று பதிலடியை இன்றைக்கு இஸ்ரேல் அனுபவித்து கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த புனித ரமலானுடைய மாதத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பலஸ்தீன் மட்டுமல்ல, மியான்மரில் இருந்து, காஷ்மீரில் இருந்து, உலகத்தில் எந்தெந்த நாட்டிலெல்லாம் மூமின்கள் முஸ்லிம்கள் சிரமத்திலே கஷ்டத்திலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் உலகத்தில் வாழுகிற ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அவர்களுக்கு ஏற்பட்ட இடர்களிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற வேண்டும். இந்த யுத்தத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஈரானுக்கு வெற்றியை கொடுத்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தோல்வியை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் மூமின்களை இந்த உலகத்திலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவானாக. வாஹிரு தாவானா அனில்